பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில், இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உச்சிதமான கோர்மையினாலும் கண்மலின் மேல் இருக்கிற தேனை போல அவனை போஷித்து திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த 10வது மாதத்திலே, இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். வாக்கு தத்துவமாக, உச்சதமான கோர்மையினாலும் கண்மலின் மேல் இருக்கிற தேனை போல உன்னை போஷித்து திருப்தியாக்குவேன் என்று சொல்லி, இந்த நாளில நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக, கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக, கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவேன், பாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறவர். உன்னை உச்சதமான கோதுமையினாலும் கண்மலின் மேல் இருக்கிற தேனை போல உன்னை போஷித்து திருப்தியாக்குவேன் என்று சொல்லி, கடந்த மாதத்திலே நம்ம எப்படி சூழ்நிலைகளில் நம்ம இருந்திருக்கலாம். ஆமே, நம்மள ஆண்டவர் ஒரு குறையோடு கூட நம்ம கடந்த மாதத்தில் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர், இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கண்மலின் மேல் நிறுத்தி ஆமேன் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்துவேன், ஆமேன் உன்னை நடத்துவேன், நித்திய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் உச்சதமான கோர்மையினாலும் ஆமேன் கண்மலில் இருக்கிற தேனை போல போஷித்து திருப்தியாக்க வேண்டுமானால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அநேக நேரமாய் காத்திருக்க வேண்டும். இரவும் பகலுமாய் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆவியிலே அனலாய் பற்றி எறிந்து ஆமேன் ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சி உள்ளவராக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.